மனிதனை தவிர எந்த விலங்கோ, எந்த பறவையோ, எந்த உயிரினமோ எனக்குரிய ஏற்கனவே என்ன, காலையில் என்ன சாப்பிடுவேன், மதியம் என்ன சாப்பிடுவேன், மாலை என்ன சாப்பிடுவேன், இடையில் என்ன சாப்பிடுவேன், ஒரு வாரத்திற்கு உணவு பட்டியல் என்று கேட்குதா? அது உணவு உயிரினம் தோன்றிய நாளில் என்ன உணவோ அந்த உணவை பகலில் மட்டும் தேடி அலைந்து, கிடைத்தால் கஞ்சி தண்ணி, கிடைக்காவிட்டால் குழாய் தண்ணின்னு கிடைச்சா சாப்பிடுது, கிடைக்காவிட்டாலும் அது அசராமல் இருக்குது. அது மாதிரி மனிதனுக்குரிய ஏற்க உணவு தேங்காயும் அனைத்து பழ வகைகளும். அதற்கு அடுத்தபடியாக பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்பு, முழு முந்திரி பருப்பு அல்லது முந்திரி பருப்பு, இந்த 4 பருப்பிலும் பச்சை பருப்பு, ரான்னட்டு, வறுத்தது மசாலா போட்டது வேண்டாம். இயற்கையான பருப்பு, பிளெயின் நட்டு, பச்சை பருப்புன்னு சொல்லி சாப்பிட்டும் பழங்கள் சாப்பிடலாம். இதுதான் மனித உணவு. பசித்த பொழுது மாற்றி மாற்றி என்ன வேணாலும் எது பிடிக்குதோ எது கிடைக்குதோ அதை சாப்பிடலாம். இதுதான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்றும் கிடையாது. இதுக்கு மேலே நம்ம தாங்க முடியல, விதவிதமாக சமைச்சு சமைச்சு சாப்பிட்டேன், இந்த உடம்புக்கு இதுக்குள்ளே நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னதுன்னா என்ன வேணால் பச்சை காய்கறி, பழங்கள், முளை வந்த தானியங்கள், பழங்கள், அவல், சிவப்பு அவல், கட்டி அவல், பழங்கள் என என்ன வேணால் பச்சை சாப்பிடணும். எப்போமாவது முடியாத நேரம் எளிய சைவ சீர்திருந்திய சமையல் உணவு சாப்பிடலாம். உப்பு, புளி, காரம், எண்ணெயெல்லாம் குறைச்சி அரிசி வந்து தீட்டி வெள்ளை அரிசிக்கு பதில் சிறுதானிய அரிசி அல்லது கம்பஞ்சோறு, கோதுமை சோறு கூட சாப்பிடலாம். எப்போவாவது ஒரு தடவை அல்லது அதிகபட்சம் தினசரி ஒரு தடவை, 3 தடவை சமைச்ச உணவு சாப்பிட வேண்டாம். இதுதான்ப்பா உணவு பட்டியல் மனிதனுக்கு. இதை விட்டு விட்டு திங்கக்கிழமை காலையில் என்னது, மதியம் என்னது, மாலை என்னது, செவ்வாய்க்கிழமை என்னது, இதெல்லாம் சும்மா அதிகப்படித்த மனிதன் உணவு பட்டியலை போட்டுக்கிட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. இயற்கையை நோக்குனா எதுவுமே உணவு பட்டியல் கிடையாது. மனிதனுக்குரிய உணவு தேங்காய், பழங்கள், இதர கொட்டை பருப்புகள், பழங்கள், இதுதான். முடியாட்ட பச்சை எண்ணெய் சாப்பிடலாம். சமையல் உணவை எப்போமாவது உயிர் வாழ்வதற்கு இயலாத நேரம் எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் என் வழி.